தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேத்தி முதல்வர் விஜய் அவர்கள் சீமான் வீட்டுக்கே போய் சீமான் அவர்களை சந்திச்சிருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த சந்திப்பானது மிகப்பெரிய மரியாதையை விஜய் மேல தந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அரசியல் அவர் எப்படி பண்றாரோ அதை பொறுத்து தான் அவரை விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. எனவே விஜய் அவர்கள் சீமான் அவர்களை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது சீமான் அவர்கள் பயங்கரமா பூங்குத்து கொடுத்து வரவேற்று அவரை உட்கார வச்சு நல்லா பேசியிருந்தாரு அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. எனவே இதெல்லாம் நடந்து முடிக்கும் போது சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்றது மிகப்பெரிய பேச்சு பொருளை இப்போ மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைய தலைமை கொள் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா இறையன்பு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட், தன்னைத்தானே எப்படி வளர்த்துக் கொள்வது, லீடர்ஷிப்பை எப்படி வளர்த்துக் கொள்றது அப்படின்றது, ஒரு தலைமை எப்படி வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் பத்தின முக்கியமான புத்தகம் இது வைய தலைமை கொள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை சீமானவர்கள் கொடுத்தது இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி சீமானவர்கள் சால்வை போடும்போது ஏன் மறுக்கல, எப்பயுமே சீமானவர்கள் மறுப்பாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒரு முதல்வர் சால்வை போடுறாங்க அப்படின்னா சீமானவர்கள் அது எப்படி மறுக்க போச்சு அப்படின்றது இருக்கு. ஆனா சீமானவர்கள் திருப்பி போடவே கிடையாது சால்வை. அது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். விஜய் அவர்கள் தான் சால்வை போட்டாங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு மேடையில சீமானவர்களுக்கு சால்வை போடும்போது சீமானவர்கள் அதை ஏத்துப்பாங்க. இளையராஜா அவர்களையோ இல்ல முதல்வர் அவர்களையோ மறுக்கக்கூடிய இடங்கள் நம்ம இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய மரியாதை அவங்க சைட்ல இருந்து வரும்போது அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்றது தான் தலைமை பண்பு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.